your skincare routine, life partner எப்படி choose பண்றது, about your married life. After marriage, you will move to Dubai. Please share your marriage picture. Okay, what Bible verses do you turn to when you are at lowest moment? நான் அந்த மாதிரி கிடையாது. லைக் நிறைய கம்ஃபர்டிங் வேர்சஸ் வந்து நம்ம பைபிள்ல வந்து பார்க்கலாம். கரெக்டா? நிறைய பைபிள் வேர்சஸ் அப்படி இருக்குது. பட் ஒரு கஷ்டத்துல வந்து டக்குன்னு அந்த வேர்ஸ் அப்படின்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. பட் எனக்கு எப்படின்னா, ஏதாவது நம்ம வந்து கஷ்டத்துல இருக்கும் போது காட் நமக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிற ஃபியூ வேர்சஸ் இருக்கும். லைக் அது வந்து நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பாய், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு அந்த வார்த்தைகள்லாம் ஞாபகம் வரும். லைக் நான் கஷ்டத்துல இருக்கும் போது எனக்கு அதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான். லைக் கஷ்டத்துல இருந்ததும் உடனே நான் போய் பைபிள் எடுத்துட்டு அப்படி உட்கார மாட்டேன், அந்த மாதிரி. பட் நமக்காக ஆண்டு வந்து முன்னாடி ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து நான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அதை நினைச்சிட்டு ஓகே இஸ்பா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு நான் ப்ரே பண்ணுவேன். அதுதான். your skincare routine. Yeah. I have some heart desires from childhood. Will that be fulfilled? கண்டிப்பா ஆகும். If it is God's will, கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும். Okay. How old are you when you have started to praise God? At what age அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னோட ஏஜ் சொல்லிட்டு 25. பிரைஸ் காட் வந்து சின்ன வயசுல இருந்து நான் பாடுறேன். ஓகே. பட் வந்து எப்பத்துல இருந்து நான் உண்மையா ஆராதிக்க ஆரம்பிச்சுன்னா ஐ திங்க் இட்ஸ் 22 நினைக்கிறேன். 21 or 22. ஆமா 22ல இருந்து கரெக்ட். அந்த ஏஜ்ல இருந்து தான் நான் உண்மையா ஆண்டவரை ஆராதிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சும்மா பாட்டா பாடிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் ஆர் ஹீப்ரூ? Scientific evidence? Give me please answer. ஐயோ என்கிட்ட கேக்குறீங்க, எனக்கு தெரியலங்க. மேரேஜ்க்கு எப்படி மாப்பிள்ள பாத்தீங்க சிஸ்? ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. லைஃப் பார்ட்னர் எப்படி சூஸ் பண்றது? About your married life and how you choose partner according to God's will. How did you choose a partner? How did you know which is the person God has chosen for you? Okay. So இதை பத்தி நான் பேசி ஆகணும் பிகாஸ் இது ஒரு நல்ல கொஸ்டின்ஸ். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். லைக் எல்லாருக்குமே மாப்பிள்ளை பாக்குறது பொண்ணு பாக்குறது எல்லாமே ஒரே சிச்சுவேஷன்ல வந்து அமையாது. கரெக்டா? லைக் எப்படி சொல்ல, இப்போ வந்து ரொம்ப சின்சியரா சீரியஸா வந்து பாத்துட்டு இருப்பாங்க சில பேர் வீட்டுல எல்லாம், பொண்ணு வீட்லயும் மாப்பிள்ளை வீட்லயும் ரொம்ப சீரியஸா பாத்துட்டு இருப்பாங்க பொண்ணு. ஒரு 3 இயர்ஸ்க்கு மேல சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, கிடைக்காது அவங்களுக்கு. லைக் பர்ஃபெக்டா அவங்களுக்கு அமையாது அப்படிலாம் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப சடனா லைக் ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளையே பார்த்துருப்பாங்க, ஃபர்ஸ்டே அமைஞ்சிடும், அந்த மாதிரி தான். ஸோ எல்லாருடைய சிச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணோம். என்ன கேட்டிங்கன்னா அதுதான் பெஸ்ட். லைக் இப்போ உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, சடனா என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மாப்பிள்ளை இவங்கதான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரேயர் பண்ணணும். லைக் இது நார்மல் ப்ரேயரா இருக்கக்கூடாது. நீங்க வந்து ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணணும். ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணும்போது நமக்கு வந்து ஆண்டவர் நமக்கு வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து கண்டிப்பா நடக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நீங்க பாக்குற யாருனாலும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாம். லைக் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். பிகாஸ் நான் அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருக்கேன், அதனால எனக்கு தெரியும். ஈவன் ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் லைக் அந்த வேர்ட்ஸ்லாம் இப்போ வந்து லீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நல்ல வேர்ட்ஸ் வருது, இந்த மாதிரி இதுதான் ஆண்டோட சித்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமும் கூட உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒருவேளை இருக்காதோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ நம்மள குழப்பிப்போம். ஓகேவா? அந்த டைம்லலாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் நீங்க மறக்க கூடாது. ஸோ அதுதான். அண்ட் அவருடைய சித்தம் தான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்.
நீங்க அவருடைய சித்தத்தை விட்டு ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இழுத்து பிடிச்சி இங்கதான் கொண்டு வந்து விடுவாரு. ஓகே, நீங்க எங்க வேணா போங்க ஆண்டோட சித்தத்தை தாண்டி. ஆனா எண்ட் வந்து அவர் என்ன வந்து வச்சிருக்காங்க நமக்கோ அதுதான் நடக்கும். ப்ளீஸ் ஷேர் யுவர் மேரேஜ் பிக்சர். Why are you didn't post your new wet pics and with your partner? Why still you didn't upload your marriage photos, sis? Why you didn't share any couple pic on your wedding day? After marriage you will move to Dubai. தெரிஞ்சிருக்கு போலயே. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து ஏன் இன்னும் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணல அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கும் இதுதான் காரணம். லைக் நான் வந்து உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஸோ எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்று அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுவும் இல்லை. ஸோ துபாயில் தான் இப்போ இருக்கேன். அண்ட் காட் டு நோ யூ காட் மேரிட் பை யூடியூப் சேனல். வை டோன்ட் யூ போஸ்ட்? பண்ணுறேன். கேன் யூ ஒன்ஸ் அகெயின் சிங் த சாங் யூ sang in your marriage? Did you pray for your college life in school times? நான் ப்ரேயர் பண்ணல. ஸ்கூல் டைம்ஸில் வந்து நான் என் காலேஜ் லைஃப்லாம் ப்ரேயரே பண்ணல. தப்பு தான், அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் பண்ணுங்க. நான் வந்து அப்படி பண்ணவே இல்லை. நான் தான் சொன்னேன், நான் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃப்ரீ, நான் வந்து ரொம்ப பிளேஃபுல், ரொம்ப கேர்ஃப்ரீயான ஒரு பொண்ணு. ஸோ அதெல்லாம் பண்ணதே இல்லை. நீங்கள் பண்ணுங்க. Can you once again sing the song you sang in your marriage? கண்டிப்பா பாடுறேன், because that is one of my favorite songs. நான் கண்டிப்பா பாடுறேன். How do you meditate Bible அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு தனி பிளேஸ்ல வந்து உட்காருவேன். லைக் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிற ஒரு பிளேஸ். ஒரு தனியாக நீங்கள் ரூமில் வந்து உட்காந்துக்கோங்க. ஒரு பைபிள், ஒரு டைரி, ஒரு பென், ஒரு ஹைலைட்டர், அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுக்கோங்க. லைக் ரீடிங் பைபிள் வந்து வேற. லைக் சும்மா நம்ம ரீட் பண்ணுறது வேற. நீங்கள் வந்து டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ரீட் பண்ணும்போது. அதுதான் வந்து மெடிடேட் பண்ணுறது. ஸோ உட்காந்து நம்ம வாசிக்கும் போது ஒரு அதிகாரம் மட்டும் இல்லாமல் லைக் நிறைய அதிகாரம் வாசிங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி வாசிச்சுட்டு வரும்போது டைரியில் வந்து நோட் பண்ணுங்க. ஸோ நோட் பண்ணி வைக்கும்போது நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். லைக் இதுவும் அதுவும் எங்கே கனெக்ட் ஆகுது, அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய கனெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நிறைய டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெடிடேட் பண்ணலாம். நான் இது பண்ணுவேன், ஸோ அதை சொல்கிறேன். ஓகே, எங்கள் ஸ்கூல் நேம் போட்டுட்டு ரீயூனியன் ஆஃப் ஆர் பேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ், கண்டிப்பாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணால் நான் கண்டிப்பாக வருவேன். எங்கே இருந்தாலும் நானும் வெயிட் பண்ணிருக்கேன். Did you choose the God or God chosen you? Do as you do, gospel the truth. புரியல. ஓகே, did you choose the God or God chosen you? கண்டிப்பாக நான் சூஸ் பண்ணல. என்னோட டெஸ்டிமோனி வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னொரு சேனலில். ஸோ உங்களுக்கு அது நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு பார்க்கல, நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா நான் அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ நான் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டேன் பை காட்ஸ் கிரேஸ். ஸோ உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனியும் நான் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன் இந்த சேனலில். ஸோ ஸ்டே டியூன்ட். பை.